மக்களே, நான் உங்கள் ஸ்விஸ் லைஃப் வித் மீ பவிதா. இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் லங்காசே என்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல என்ன இருக்குது, இன்றைக்கு என்னெல்லாம் பார்க்க போகிறோம்ன்றத வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிற அந்த நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விவசாய திணைக்களம் அந்த இருக்கிறது வந்து மாணவர்கள் படிக்கிற ஒரு கல்லூரி. அந்த விவசாய கல்லூரி மாணவர்கள் படித்து அவங்க புதுசா இனங்களை கண்டுபிடிச்சு அந்த இனங்களை இந்த நிலத்துல விளைய வச்சிருக்கிறாங்க. நிறைய வகையான இனங்கள், நிறைய வகையான பூக்கள், சோளன், பார்லி போன்றவற்றையே நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த கண்டுபிடிச்ச இனங்களை விளைய வச்சதை தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற இந்த பூ வகைகள் வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்ட பூ வகைகள், ஒரு மூலிகைகள் மாதிரி. அதே மாதிரி இந்த பூக்கள் வந்து என் கையில இருக்கிறத பார்த்தீங்களன்னு சொன்னா இது சாமாமிலான்னு சொல்லுவாங்க. இந்த சாமாமிலா வந்து காய வச்சு அதை நாங்கள் தேயிலை போட்டு குடிக்கிற மாதிரி சுடுதண்ணிக்குள்ள போட்டு குடிச்சோம்னு சொன்னா நம்மளோட உடம்புக்கு புத்துணர்ச்சி, சின்னாக்கள், அந்த குளப்படி செய்கிறவங்களுக்கு எல்லாம் இப்படியான இந்த குடிநீரை கொடுத்தோம் என்று சொன்னால் அவங்க நல்லா அமைதியான குழந்தைகளாகவும் நல்ல புத்தி கூர்மையாகவும் வளருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கிற எல்லா பூக்களும் ஒரு மருந்து குணம் கொண்ட பூக்கள். அப்ப அந்த பூக்களை எல்லாம் அவங்க எடுத்து காய வச்சு ஒரு தேயாகவே பயன்படுத்துறாங்க இந்த இடத்துல. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது பார்லி. இந்த பார்லி வந்து அவங்க புதுசா ஒரு இனம் உண்டு கண்டுபிடிச்சு அதோட பேரோட போட்டிருக்கிறாங்க. இது பார்லி. Can you explain for your plan? Yeah, so that's a trial about real intercropping, and the goal of that is to try to produce more crop, more yield on the same plot, on the same area as just one crop. So normally in Switzerland you have like a lot of wheat field. It's the main crop you have there, and then with this idea you can actually go for two crops the same year. So it's like more than what we do so far. And the idea of this experiment is to measure that, to see if there is really an advantage to do that, and if this advantage is like enough to invest this energy, because it's way more complicated than just one crop. Just there we stand in the experimental plots of the AFL. So it's like the University of Applied Sciences, specialized in agriculture, food science, and forestry. And just there you have like different experiments. So for instance my master thesis, but also some other student work, or yeah. Thank you. You're welcome. அவங்க செய்த வேலை திட்டங்கள் இந்த வருடம் நல்ல சக்சஸ்ஃபுல்லாக வந்திருக்குதாம். அதே நேரம் அந்த இடத்தை நிறைய பார்வையிடுறதுக்காக வாராங்களன்றபடியால் அந்த அக்ரிகல்ச்சர் இதில் டீச் பண்ணுற ஒருத்தர் தான் எங்களோட கதைச்சு கொண்டிருந்தவர். அவர் வந்து அதை க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லா வருஷங்களையும் விட இந்த வருஷம் அவங்க நினைச்சதுக்கு அதிகமான நல்ல விளைச்சல் வந்திருக்குதாம். இது புதுசாக கண்டுபிடிச்ச இனங்கள் தான் இதுக்குள்ளே இருக்கிறது. பார்த்து கொண்டிருக்கிற இந்த பயிர் வந்து சோயாபீன்ஸ். இந்த பார்லிக்கு இடைப்பயிரா போட்டிருக்கிறாங்க இந்த சோயாபீன்ஸை. இந்த சோயாபீன்ஸும் புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். அதுவும் நல்ல விளைச்சலை தந்திருக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. நாங்கள் இந்த பார்த்து கொண்டிருக்கிற இந்த மெப்படி தான் இந்த இடத்துல விளையல் வச்சிருக்கிறாங்க, விளைவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நிறைய சோயாபீன்ஸுகள், சிக்கன் பீ என்று சொல்லி நிறைய வகையான பருப்பு வகைகள் கூடுதலாக இந்த இடத்துல
விளைய வச்சிருக்கிறாங்க. இடத்துல பாத்தீங்களன்னு சொன்னா சுத்தவரை எல்லாம் இடைக்கிட தான் இருக்குது. சோயாபீன்ஸ், சோளனா இருக்கட்டும், வேற வேற பயிர்களா இருக்கட்டும், இடைக்கிடை போட்டிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இப்படியான பயிர்களுக்கு இடையில இந்த பயிர்களை போடுற நேரம் நிறைய விளைச்சல் வருகுதாம். அதோட பூச்சி தாக்குதல் குறைவுது, விளைச்சல் அதிகமா வருது, தண்ணி சேமிக்கலாம், அப்படியா நிறைய விஷயங்களை அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். நாங்களும் இதே போல எங்கட வீட்டு தோட்டமா இருக்கட்டும், நாங்கள் எங்கட வயல்கள்ல இடைப்பயிர்களை அதிகமா சேர்த்து கொள்றது நல்லமென்று சொல்றாங்க. நிக்கிற இடம் வந்து உருளைக்கிழங்குக்குள்ளதான் நிக்கிறேன். இன்னும் இது விளைச்சலுக்கு தயாராகல. இந்த மரங்கள் கொஞ்சம் கருகி செத்து வர டைம்ல தான் இதை மொத்தமா அவங்க உழுது எடுப்பாங்களாம். இது வந்து நல்ல விளைச்சலாம். இந்த வருஷம் காலநிலை மாற்றமா இருந்தாலும் கொஞ்சம் நல்ல விளைச்சலை தந்திருக்குதாம். அதிகமான பூச்சி தாக்கம், எண்ணெய் பசலைகள் அதிகமா இங்க ஜூஸ் பண்ண மாட்டாங்களாம். கொண்டிருக்கிறது இந்த பார்லி எல்லாம் வெட்டி முடிய அதுல வைக்கோலத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே இங்க பிரயோசனப்படுத்தப்படுது. விளையிற பார்லியில இருந்து அதுல வர வைக்கோல்ல இருந்து எல்லாமே பிரயோசனம். இந்த வைக்கோலை அப்படியே அவங்க இப்படி பந்தா கட்டி கொண்டு போய் கிட்டத்தட்ட இது 500 கிலோவுக்கு மேல இருக்கும் இந்த பந்தன்னு சொல்றாங்க. இதை அப்படியே கட்டி எடுத்துட்டு போய் அவங்க 6 மாசம், இனி அடுத்த 6 மாசத்துக்கு குளிருக்கு தேவையான மாடுக்கு, குதிரைகளுக்கு தேவையான உணவுகளை இதில் பயன்படுத்தி கொள்றாங்க. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது சிவப்பு கீரை. எங்கட பச்சை கீரை, சிறுகீரை அதுகள் மாதிரி சிவப்பு கீரை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. இதுவும் புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு இனமண்டத்தால் போட்டிருக்கிறாங்க. நல்ல அழகா வருது, நல்ல நிறைய பூத்திருக்குது. இந்த கீரை இங்கே சாப்பாட்டுக்கு எடுப்பாங்க. பல இன மக்கள், பல நாட்டில இருந்து வந்த மக்கள் இங்கே இருக்கிறதால இங்கே சுவிஸ் கடைகளில் இது மாதிரி கீரைகளை நாங்கள் காணலாம்.
இப்ப பாத்தீங்களன்னு சொன்னா 9 மணி ஆயிட்டுது, இன்னும் நைட் ஆயிட்டுது, இன்னும் இருட்ட இல்ல. ஆனா நாங்க டயர்ட் ஆயிட்டோம். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா. எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களுக்கு ஒரு வகைக்கு ஊக்கமா இருக்கும். பாய்.